ஊழியம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. நான் ஆண்டவருக்காக ஒன்றும் பெரிய காரியங்களை நான் செய்து விடவில்லை. இயேசு செய்ததற்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் செய்யவில்லை. இயேசுதான் எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாஞ்சை, விருப்பம், தாகம், ஏக்கம், நோக்கம், சிந்தை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காகத்தான். மனிதர்களை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அல்லேலூயா, இது மனதிலே நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நமது யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய. அவர்களோடு இருப்பது என்ன? அவர்களோடு இருப்பது நம்மோடு இருப்பவர். அல்லேலூயா, அது வாசித்து முடிச்சிருங்களா? அவர்களை தேற்றினான். இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேணும். அப்ப ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜனங்களை அவன், சொல்லுங்க, ஜனங்களை அவன் தேற்றினான். தேற்றினான் என்றால் ஆமா, திடப்படுத்தினான், தைரியப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான் அர்த்தம். மக்கள் சோர்ந்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் எதிராளியானவன், சனகரிப்பு என்ற எதிராளியானவன் மிகுந்த வல்லமை உள்ளவன், மிகுந்த திரளான படைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவன். சுத்திலும் சுத்து போட்டுட்டான், மதில் சுவர் போல முற்றுகை போட்டு விட்டான். முற்றுகை போட்டு விட்டால் உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ள. முற்றுகை, அதுதான் முற்றுகை, லாக்டவுன். அதுதான் சோத்திரம். இந்த லாக்டவுன் என்ற வார்த்தை இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா வேதத்துல இந்த லாக்டவுன்ன்றது வேதத்திலே இருந்திருக்கிறது, முற்காலங்களிலேயே இருந்திருக்கிறது. ராஜாக்கள் ஒரு நாட்டை பிடிப்பதற்கு முன்னால போய் சுத்திலும் முற்றுகை போட்டுருவாங்க. உள்ள இருந்து யாரும் வெளியே வரவே முடியாது, வெளியே இருக்கிற யாரும் உள்ள போக முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் பைபிள்ல நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சனகரிப்பு என்ற ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவன் முற்றுகை போட்டிருக்கிறான். அந்த நேரத்திலே இந்த எசேக்கியா ராஜா ஜனங்களை தேற்றுகிறான். என்ன சொல்லி தேற்றுகிறான்? அவர்களிடத்தில் இருக்கிறது, இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், அவர்களிடத்தில் இருக்கிறது மாம்ச பயம். மாம்ச பயம்னா ஒவ்வொருத்தரும் 7 அடி 8 அடி இருப்பான் உயரம். ஆமா, பெலிஸ்தியர்கள் ஜெய்ஜாண்டிக் ஃபிகர். ஆமா, நல்ல உருவம், வாட்டம், சாட்டம், பலம், ஒவ்வொருத்தரும் மசில்ஸும் அப்படியே இருக்கும். எக்ஸசைஸ் பாடி, ஏராளமான ரதங்கள், அவங்களுடைய குதிரை வீரர்கள், அந்த குதிரைகள் எல்லாம் அப்படி இருக்கும், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது என்னது? மாம்ச பயம். ஆனால் நம்மோடு இருக்கிறவர்
நம்மோடு இருக்கிறவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அப்போ உலகத்துல யாரு? மாம்ச பயம். நமக்குள்ள யாரு? தேவனாகிய கர்த்தர். இதை விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும், இதை நம்ப வேண்டும். இதனாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆக எந்த விஷயத்திலும் இந்த மாம்ச பயம் உள்ள நமக்குள்ள வந்துடக்கூடாது. நம்முடைய சொந்த அறிவு, நம்ம சொந்த பேச்சு, நம்முடைய சொந்த தலை, சொந்த மூளை, சொந்த எண்ணங்கள், யோசனைகள் எதுவும், அதாவது உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ரெண்டும் கலந்தும் இருக்கக்கூடாது, கலப்படமா இருக்கக்கூடாது. நம்ம பியூரிபிகேஷனா இருக்கணும், நம்ம சுத்திகரிக்கப்பட்டவளா இருக்கணும். சொல்றாங்க இல்லையா, வடிகட்டின முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் நானும் முட்டாள்கள் இல்ல, ஆனா வடிகட்டினவர்கள், ஞானவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஞானம் மாம்ச பயத்திலிருந்து வருகிறது அல்ல, நம்முடைய ஞானம் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆமென். அது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் வடிகட்டுகிறார். ஆமென். ஃபில்டர் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்மள ஆண்டவரே ஃபில்டர் பண்ணதுனால்தான் நம்ம ஃபில்டர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சின்ன குடும்பமாய். இந்த 40 வருஷம் ஊழியத்துல இவ்வளவுதானா பார்க்கும்போது அவர் ஃபில்டர் பண்றாரு. நான் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, ஆமென். இது ஒரு சோதனை காலம், இது ஒரு யுத்த காலம். வான மண்டலில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நாம் தளர்ந்து விடக்கூடாது, திடமாயிருப்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில ஆலோசனைகள். மாம்ச பலம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. நாம் எப்பொழுதுமே தேவ பலத்திலே வாழ்ந்து, தேவ பலத்திலேயே சார்ந்து, தேவ பலத்திலேயே நாம் பிழைக்க கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பானே தவிர சாக மாட்டான். ஏன்னா அவன் பிழைக்கிறதெல்லாம் இயேசுவுக்காகத்தான். அல்லேலூயா. அதனால கலாத்தியர் 2:20 என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் 2:20, இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே சிலுவையிலே. அதாவது மாம்ச பயம், சுயபலன், சொந்த புத்தி, சொந்த திறமை, சொந்த அறிவு, சொந்தம், நமக்குன்னு என்ன இருக்குதோ எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனிமேல் பிழைத்திருக்கிறது நான் அல்ல. பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் டாக்டரின் இது, கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம் இது. இனி நான் அல்ல, இயேசுவே கிறிஸ்துவே எனக்குள்ளே அவர்களுக்குள்ளே இருப்பது மாம்ச பலம், நமக்குள்ளே பிழைத்திருப்பது இயேசுவானவர். ஆமென். சோ அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான் சாட்சி. இந்த அறிவு தான் அறிவு, இந்த மேன்மைதான் மேன்மை, இந்த உயர்வு தான் உயர்வு. இயேசு சொன்னதுதான். ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள. அப்போ பிழைத்திருக்கிறார், இயேசு பிழைத்திருக்கிறார். அப்ப நான் எங்க போயிட்டேன்? நான் இப்பொழுது
இந்த மாம்ச புயத்திலே பிழைத்திருப்பது, இந்த மாம்ச பலத்திலே நான் பிழைத்திருப்பது என்னிலே அன்பு கூர்ந்து, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக. என்ன அருமையான வார்த்தை பாத்துங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதை நல்லா குறிச்சுக்குங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்த தேவனுடைய தேவகுமாரனை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. அப்ப விசுவாசிகள் எதிலே பிழைக்க வேண்டும்? எதிலே பிழைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்திலே. எந்த விசுவாசத்திலே? தேவனுடைய குமாரனை பற்றும், தேவனுடைய குமாரனை பற்றும். அப்போ அந்த தேவகுமாரன் யாரு? எனக்காக தம்மை தாமே சிலுவையிலே பலியாகும்படி ஒப்பு கொடுத்த இயேசுவை, தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சப்ஜெக்ட் மாறிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம். ஜனங்கள் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் சீசரை நோக்கி, பாருங்க, திரளான ஜனங்க வர்றாங்க, சுத்திலும் சீசர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இயேசு சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு? மாயமாகிய பரிசேயர்களுடைய புளித்த, இந்த புளித்த மாவு அப்படின்னு சொல்றது இங்கே மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவு. அது மாம்ச பலம். அது ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல் பணத்தை குறித்து, படிப்பை குறித்து, அறிவை குறித்து, உலகத்தை குறித்து, உலகத்தின் மாயையை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதை ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பாக இங்கே சொல்கிறார். அது அவர்களுடைய புளித்த மாவு அப்படி சொல்றார். கீழே வாசிங்க. இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16, 11, 12. அப்ப இங்க கூட நோத்தை சேர்த்துக்கிறாரு. யாரு? பரிசேயர், சதுசேயர். அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது. அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்றும். எப்படி என்றார்? அப்போது புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஜாடமாடியா சொல்லாம சொல்றாரு. சொல்லாமல் அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொல்லாம எதை சொல்றாரு? உபதேசம். யாருடைய உபதேசம்? சதுசேயர், பரிசேயர் என்பவருடைய உபதேசம். சோ சில நேரத்துல நமக்கு நாமே உபதேசம் பண்றோம். நமக்கு நாமே பண்ணி கொடுக்குற சில உபதேசங்கள்லாம் நமக்கு நல்லதா தோணுது. ஆனா அத ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு சரியா இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அதை நம்பணும். அதுக்கு மேட்ச் ஆகலைன்னா நம்ம அதை எடுத்துக்கிட கூடாது, அதை நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா.
என் ஊழிய அனுபவத்துல சொல்றேனே, சிலர்லாம் வந்து எனக்கு அந்த தரிசனம் கண்டேன், இந்த தரிசனம் கண்டேன்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தரிசனம் வராம இருக்காது, எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த தரிசனம் வசனத்தின்படி இருக்க வேணும். வசனம் படி இருந்தா மட்டும் அதை விசுவாசிங்க. வசனத்தின்படி இல்லைன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அது ஒருவேளை பிசாசு கிட்ட இருந்து வரலாம், அது ஒருவேளை மற்ற மனுஷனுக்கு கிட்ட இருந்து வந்திருக்கலாம், அல்லது சூழ்நிலை நிமித்தம் வந்திருக்கலாம், அல்லது மாம்சத்தின்படி அது வந்திருக்கலாம். இதை நாம் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த பகுத்தறிவு நமக்கு இருக்க வேணும். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல பகுத்தறிவை குறித்து சொல்றாரு. வாசிங்க. 1:2. ரோமர் 12. சகோதரரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆராதனை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே உருமாற்றம் அடையுங்கள். அப்படியே எழுதுறார். அல்லேலூயா. உள்ளம் புதிதாகிறதுனாலே உருமாற்றம் அடைய வேண்டுமா? இது எப்ப நமக்கு அந்த உருமாற்றம் கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? பகுத்து. அப்ப எதை பகுத்தறியணும்? 3 விஷயம் சொல்றாரு. எதை பகுத்தறியணும்? நன்மையும், எது நன்மை எது தீமை, எது நன்மை எது தீமை பகுத்தறியணும். நன்மையும் தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு இல்ல தேவனுக்கு பிரியம். பிரியமா பிரியம் இல்லையா அப்படின்னு பகுத்தறியணும். நன்மையும் பிரியமும் தேவனுடைய சித்தம் என்னது? நான் இது செய்யறது தேவ சித்தமா இல்லையா? நான் பேசுறது இப்ப தேவ சித்தமா இல்லையா? நான் நடந்து கொள்கிறது தேவ சித்தமா இல்லையா அப்படின்றத என்ன செய்யணுமா? பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் மறுரூபம், மறுரூபத்தின் அனுபவம். அல்லேலூயா. அப்ப நம்ம மறுரூபம் அடைஞ்சிட்டோமா? அடைந்து கொண்டு வருகிறோமா? கேட்க கேட்க கேட்க, பிரசங்கத்தை கேட்க கேட்க, வசனத்தை கேட்க கேட்க, படிக்க படிக்க இல்லையா, நம்முடைய உள்ளம் என்ன ஆகுது? மறுரூபமாகுது. அல்லேலூயா. ஆக நம்முடைய உள்ளத்துக்குள்ள புளித்தமா உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஆண்டு எச்சரிக்கையா இருக்க சொன்னாரு. எந்த புளித்தமா? சல்சேர் பரிசரையுடைய உபதேசமாகிய புளித்தமா. சோ வசனத்தை தான் சொல்லுவாங்க, ஆனா அந்த வசனத்துல ஒரு சுயநலம் இருக்கும். போதிப்பாங்க, அந்த போதனை வசனத்திலிருந்து வராது, அது மூளையிலிருந்து வரும், அறிவிலிருந்து வரும், சொந்த அனுபவங்களிலிருந்து வரும். எல்லாம் புளித்தமா மாம்சத்திலிருந்து வரும், சுயத்திலிருந்து வரும், சொந்த 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 கருத்துக்களா இருந்து வரும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சோ புளித்த மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த புளித்த மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். லேவியராகமம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். புளிப்பு இல்லாத அப்பத்தை 7 நாள் புசிக்க கடவீர்கள். கடவீர்கள்.
நீ 7 நாளும் என்ன செய்யணும்? எதை சாப்பிடணும்? புளிப்பு இல்லாத அப்பத்தை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும். அப்போ விசுவாசிகளாகிய நம்ம அப்ப புளித்த மாவை என்ன செய்யணும்? உங்கள் வீடுகளில் இருந்து இதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம். புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாது, செய்யாது. இது வரைக்கும் நம்ம பாரம்பரியம் எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா இந்த புளித்த மாவுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கூடுமான வரைக்கும் இந்த புளித்த மாவை என்ன செய்யக்கூடாது? அவாய்ட் பண்ண பாருங்க. அது நல்லது. ஏன்னா வேதத்தின்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேணும். அல்லேலூயா. ஏன்னா புளிச்சு போச்சுனாலுமே அதுல சில கிருமிகள் ஃபார்ம் ஆகும். அது நம்முடைய வயிற்றுக்கு ப்ராப்ளம், அது நம்முடைய ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அது கூடுமான வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஆலோசனை தான், கட்டாயம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப வீட்டுல என்ன செய்யக்கூடாது? நீக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்ப கர்த்தருடைய வசனம் சொல்றது கரெக்டா தானே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். இப்ப ஈஸ்ட்னு சொல்றாங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்ததா? அதுக்கு பேர் என்ன? மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்ததா தெரியும். கத்துருக்கு. அதுவும் சிலது தெரியுது, சிலது தெரியாது ஒரு அளவு. ஆமா. சோ அதனால புளிப்பு உள்ளது நம்முடைய வீட்டில நீக்க வேண்டும். சரிங்க. இந்த புளிப்பு சாப்பிட்டவங்க முகத்தை பார்த்திருப்பீங்களா? எப்படி இருக்கும் புளிப்பு சாப்பிட்டவங்களுடைய முகம்? விதவிதமா அவருடைய முகம் வித்தியாசமா மாறும் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. சில விஷயங்கள் நம்முடைய வீட்டில இருக்கிற காரியங்கள் நமக்கு முகத்தை சுழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம குடும்பத்துல, ஆமா, கெட்ட வார்த்தையா இருக்கலாம் இல்லையா? ஒரு பொய்யா இருக்கலாம், ஒரு 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 மாய்மலமா இருக்கலாம், ஒரு விக்கிரகமா இருக்கலாம், ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு புளிப்புள்ள காரியம், துக்கப்படுத்தக்கூடிய காரியம், மனதை புண்படுத்தக்கூடிய சில காரியம் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம தூக்கி தூரம் போடணும். தேவ பிரசன்னம் எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமான பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் இல்லையா? ஆமா. சமாதானத்துக்குரிய வார்த்தைகள், சந்தோஷத்துக்குரிய வார்த்தைகள் இல்லையா? பிரச்சனை இல்லாம, யாரோட மனசையும் புண்படுத்தாம, வேதனைப்படுத்தாம, சண்டை போடாம, கோபப்படாம, இப்படி ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புளிப்புள்ளது எதுவும் நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமத்துல வேண்டும். புளிப்புள்ள அப்பம். அப்ப முதல் வசனம் பார்க்கிறோம், வீட்டுல இருக்கக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்ற, உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு, நம்ம கிட்ட இருக்கக்கூடாதாமா அந்த புளிப்புள்ள. ஆமா, புளிப்புள்ளது எதுவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதான். நம்ம சிந்தையில இருக்கக்கூடாது, நம்முடைய பார்வையில இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எத்தனையும் நம்ம மூலம் பிறருடைய மனம் புண்படக்கூடாது. நம்ம மூலம் பிறருடைய ஆசீர்வாதம் தடையாக கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணும், புளிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது.
என்பதை இங்கே ஆண்டவர் சொல்லாம சொல்றார். அல்லேலூயா. சீசர்களுக்கு சொல்லாம ஒண்ணு சொல்லி கொடுத்தாருல்ல. நம்ம அவருடைய சீசர்கள் தானே. அவருடைய சீசர்கள் அவர் இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா. சோ நம்ம வீட்டுல புளிப்புள்ளது இருக்கக்கூடாது, நம்ம கிட்டையும் புளிப்புள்ளது எதுவும் இருக்கக்கூடாதான். மற்றவங்க பார்த்து முகசுழிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே, நம்மளை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படணும். மற்றவங்க நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படணுமே தவிர முகத்தை சுழிக்க கூடாது. அதுதான் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமென். அல்லேலூயா. சோ அவர்களிடத்துல இருக்கிறது மாம்ச பலம், நம்ம இடத்துல இருக்கிறாரு தேவனாகிய கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஜாதி ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வீட்டுல இருக்க கூடாது, நம்ம கிட்டையும் இருக்க கூடாது. அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் எல்லைக்குள் சொல்லுங்க, எல்லைக்குள். நம்முடைய லிமிட்டேஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா, நம்முடையதுன்னு, நம்முடைய ஏரியா, நம்முடைய எல்லை. நம்ம வீட்டுல இருக்க கூடாதா, நமக்குள்ள இருக்க கூடாதா, நம்முடைய எல்லையில காணப்பட வேண்டாம். இந்த புளித்த மாவை குறித்து அப்படியே யோசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா? ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வு, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, மனிதர் விரும்புகிறது அல்ல, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆமென். சோ நம்ம எல்லைக்குள்ள எங்கும் என்ன செய்யக்கூடாது, புளித்த மாவு காணப்பட கூடாது. ஏன்னா புளிச்சு போச்சுன்னா அது ஒரு விதம், நீங்க மோந்து பாத்தீங்கன்னா தெரியும் புளிச்சு போச்சா இல்லையா அப்படின்னு இல்லையா. ஏன்னா ஒரு கெட்டு போனது இல்லையா, கெட்டு போன ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸ்தோத்திரம் இல்லையா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இதுக்கு பேட் ஸ்மெல் வருது, கெட்ட வாசனை. ஸ்தோத்திரம். அநேக சாட்சி இல்லாமல் வாழ்கிறபடினாலே நிறைய ஆண்டவர் நாமம் அது மூலமா தூசிக்கப்படுது, கேவலப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, நமக்குள்ளே புளிப்புள்ளது யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்போம். சாட்சியை காத்துக்கொள்வோம். ஆமென். பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது, பழையவைகள் எல்லாம் ஆமென். சோ புதிதான டெய்லி ஃப்ரெஷ்ஷா இருக்க வேணும், டெய்லி ஹாப்பியா இருக்க வேணும், டெய்லி ஆமா சிரிச்சு பேச பழக கொள்ள வேணும். நமக்குள்ள எந்த ஒரு புளிப்புள்ள காரியமும் நாற்றம் கொண்ட காரியம் எதுவும் நம்மிடத்தில் வாழ்விலே வந்து விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோத்திரம். எதிர்பார்த்தாலும் நம்ம ஏமாந்துரும். ஆனா நம்ம கிட்ட இருந்து வர்ற அந்த கிறிஸ்துவின் வாசனை தான் ரொம்ப முக்கியம். ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம் நற்கந்தங்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா. அடுத்தபடியா வாசிங்க 23 அதிகாரம், யாத்திராகம் 23:18. கொண்டாடி புளிப்பு உள்ளதா புளிப்பு இல்லாததா? புளிப்பு, அது ரொம்ப முக்கியம் படுத்த வேணும். புளிப்பு இல்லா அப்ப பண்டிகை கொண்டாடி படியே காலத்தில் புசிப்பாயாக
23:18 தானம்மா? 18 படிங்க. ரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டும். பலி செலுத்தும் போது கூட, ஆராதனை செய்யும் போது புளித்த மாவோட ஆராதனை செய்யக்கூடாதா? புளித்த மாவோட பலி செலுத்த கூடாது. பலி செலுத்த கூடாது. தேவனுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குது? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை நாம் ஆராதனை செய்யும் போது எந்த ஒரு புளித்த மாவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை வாஸ்தவம் பண்ணிக்க. வேண்டாம். விடிய காலம் வரைக்கும் அன்னன்னைக்கு உரியத அன்னன்னைக்கு. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தோம்னா கர்த்தருக்குள்ளே நாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆமென். பிலிப்பியர் 4:4 என்ன வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 4:4 எப்போதான்? எப்போதுன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? சொல்லுங்க, எப்போதுன்னா என்ன? காலையில, மத்தியானம், சாயங்காலம், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்று, எப்போதும். ஆமா ஆமா, கர்த்தருக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ வேணும். கர்த்தருக்குள்ளே நாம் களி கூட வேணும். கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திர பலி, கர்த்தருக்குள்ளே ஆராதனை, கர்த்தருக்குள்ளே ஆமென் வாழ, கர்த்தருக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இன்னும் 5 நிமிஷம் இருக்க, முடிச்சிடுறேன். எந்த போஜன பலியும் புளித்த மாவினாலே இருப்பதாக, ஒன்றையும் ஸ்தோத்திரம். வாசிங்க, அதுல 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இங்க தகன பலி செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை எரிக்கவும் கூடாது அப்படின்றாரு. இங்க பாகம் பண்ண வேண்டாம்னா என்ன? பாகம் பண்ண வேண்டாம்னா இல்ல, பாகம் பண்றதுன்னா ப்ராசஸ் பண்றது, பக்குவப்படுத்துவது இல்லையா? வெயில காய வச்சு, கொஞ்ச நாள் இதுல வச்சு, கொஞ்ச நாள் அதை வச்சு, அப்படி எண்ணெய் போட்டு பிசைஞ்சு, அது பண்ணி இது பண்ணி. சோ இதெல்லாம் மூளை அறிவு. ஆண்டவருக்கு நம்முடைய திறமையினாலே எதையும் சாதித்து விட முடியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரம்தான். ஆமென். நாம் கிருபையின் மேலே கிருபையை சார்ந்து வாழ வேணும் தேவன் விரும்புகிறார். சொந்த அறிவிலோ திறமையிலோ நான் வாழ்ந்து விட முடியாது. எப்பவுமே கர்த்தரையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஆகவே இந்த சுயம், இந்த மாம்சம் புளிப்புள்ளது. அல்லேலூயா. ஆக அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கும் சுய புத்திக்கும் சொந்த திறமைகளுக்கும் தேவத்தின் காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் இந்த ஆண்டு திட்டமா சொல்றாரு, நீ அதை பாகம் பண்ண வேண்டாம், அதை பக்குவப்படுத்த வேண்டாம். ஸ்தோத்திரம். நம்முடைய திறமையினாலே நாம் எதையும் சாதித்து விட முடியாது. ஃப்ரெஷ்ஷா கொடு. ஸ்தோத்திரம். எப்பவுமே என்னை சார்ந்து இரு, எப்பவுமே என்னோடு இரு, எப்பவுமே ஆமா என் கூட இரு. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம். கடைசியா வாசிக்கலாம். அதுலயே 17:6-17 ஃபுல்லா வாசித்துருங்க. பாகம் பண்ண வேண்டாம். தகனங்களில் கொடுத்த அவர்களுடைய பங்கு அண்டர்லைன் பண்ணிக்குங்க, அண்டர்லைன் பண்ணிக்குங்க. இது பாவ நிவாரண பலியை போலவும்
குற்ற நிவாரண பலியை போலவும். பாவ நிவாரண பலி யாரு? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய. ஆமா, குற்ற நிவாரண பலி யாரு? இயேசு கிறிஸ்து. சோ பரிசுத்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை போலவே நீங்களும் நானும் இருக்க வேணுமா? ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுவை போலவே நீங்களும் நானும் மாற கற்றுக்கொள்ள வேணும், வாழ கற்றுக்கொள்ள வேணும், பேச கற்றுக்கொள்ள வேணும். அப்போ இயேசுவை தவிர வேறொன்று நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடாது. எந்த புளிப்பான காரியங்களும், மனுஷீக காரியங்களும், மாம்சீக காரியமும், மூளை அறிவு, செயல்பாடுகள், உலகம், மாம்சம், பிசாசு, உலகத்தின் காரியங்கள் ஏதோ நமக்குள்ளே செயல்பட்டு விடக்கூடாது. இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? ஆமென். அல்லேலூயா. ஆக உலகத்தில் இருப்பது மாம்ச பயம், நமக்குள்ள இருக்கிறவர் தேவன். இதை நீங்கள் ஆணித்தரமாய் அடிச்சு விசுவாசிக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆமென். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். வசனத்தை மாத்திரம் வாசித்து ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும். மேன்மை பாராட்டுகிறது மாம்சத்தை குறித்து, அறிவை குறித்து, உலகத்தை குறித்து, பணத்தை குறித்து, பேரை குறித்து, புகழை குறித்து. இப்ப பாத்தீங்கன்னா போறாங்க எல்லாம், அவன் தன் தன் காரியங்களுக்கு மேன்மை பாராட்டி கொண்டு போறான். எலெக்ஷனுக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக, இல்லையா? ஆமா, மற்றவங்களை அடிச்சு தள்ளிட்டு நாம தான் அப்படின்னு போறவங்களை பாக்குறோம். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அது மாம்சீக பலம். ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, அல்லேலூயா, அது மேன்மை பாராட்ட வேண்டாம். கொஞ்சம் புளித்தமா அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்க, அது சாட்சியா, புளிப்பு இல்லாதவர்களா இருக்கிறபடியே பிசைஞ்ச மாவாக நாம் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள். அல்லேலூயா. இது நான் சொல்லல, நிருபத்துல பரிசுத்தாவியானவர் நமக்காக எழுதி வச்சிருக்காரு. ஆமென். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு அறிவிக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சோ பழைய புளித்த மாவை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? புறம்பே 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 கழித்து போட வேண்டும். கழித்து, இல்லையா? சில செடிகள்லாம் கப்பாத்து பண்ணுவாங்க. நீலகிரில நாங்க ஊழியர் செஞ்சுட்டு இருந்தோம். டீ எஸ்டேட்ல டீ செடிகள்ல என்ன செய்வாங்க? வருஷம் ஒரு முறை கப்பாத்து பண்ணுவாங்க. நல்லா கத்தி எடுத்து ஃபுல்லா சுத்திலும் அப்படியே வெட்டி விட்டுருவாங்க. அது பாக்குறதுக்கு மொட்டையா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல அது புதுசா, ஆமா, புதுசா ஃப்ரெஷ்ஷா துளுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா. சோ பழைய காரியங்களை வேண்டாத நமக்கு, நீங்க ஜெபிக்கும் போதே தெரியும் உங்களுக்குள்ள என்ன புளிப்பான காரியம் இருக்குது, என்ன வேண்டாத காரியம் இருக்குது, என்ன அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது உடனே அதை சிலுவையிலே அறைந்து அல்லது பலிபீடத்தின் மேலே வைத்து அதை நாம் சுட்டரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் பாவ நிவாரண பலி, அவர்தான் குற்ற நிவாரண பலி, அதுதான் பரிசுத்தம். ஆமென். அதை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவிலே செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆகவேதான் பவுல் எழுதுறாரு கலாத்தியர் 6:14, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. ஆமென். மேன்மை பாராட்டாமல் எதை குறித்து? சிலுவைக்கு விரோதமாக இருக்கிற எதை குறித்தோம்? சிலுவையை தவிர வேற எதை குறித்தோம்? அப்படி ஒரு தீர்மானம். இப்படி ஒரு குரூப் பூமியில வாழ்ந்துங்க, இப்படி ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட சில பரிசுத்தவான்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சீக்கிரத்தில் வேறு பிரித்து எடுக்க வரப்போகிறார். ஆமென். அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் இருக்கணும்னா நம்முடைய புளிப்பான காரியத்தை புறம்பே கழித்து போட வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசித்து ஜெபிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லேலூயா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இதெல்லாம் புளிப்புங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்த, ஏன்னா அது புளிப்பு, புளிச்சிடும், கெட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அது அந்த 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 புளித்த மாவை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா அதுவும் புளிப்பான், அதுவும் புளிச்சு போயிடும். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்த வேண்டாம். ஏன்னா அதுவும் புளித்தமாவதான், அதுவும் புளிச்சிடும், அதுவும் கெட்டு போயிடும், அதுவும் சலிச்சு போயிடும். அப்போ 3 காரியம் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? ஞானி, பராக்கிரமசாலி, ஐஸ்வர்யவான். இது 3 புளிப்பு. அது அந்த புளிச்ச மாவை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் பாருங்க, நீங்க மேன்மை பாராட்டணும்னு நினைச்சா பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும், கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற, கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் ஒருவரே என்று என்னை அறிந்து என்னை உணர்ந்ததை குறித்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மேன்மை பாராட்டும். நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவரே என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போமாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆகாய காலம் என்று முழங்கி